Hello everyone. நம்ம கொஞ்சம் டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ டுடேஸ் டாபிக் ஸ்லீப். ஸோ தூக்கம் ரிலேட்டடான சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு பிடிக்கும். முக்கியமாக மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லவ் டேக்கிங் அ நேப் ஆஃப்டர் லஞ்ச். ஐ லவ் டேக்கிங் அ நேப் ஆஃப்டர் லஞ்ச். ஸோ இதில் நேப் அப்படிங்கிறது குட்டி தூக்கம். முக்கியமாக நம்ம மத்தியானம் தூங்குற தூக்கத்தை நேப்னு சொல்லலாம். ஸோ ஐ லவ் டேக்கிங் எ நேப் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் குட்டியாக ஒரு தூக்கம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், சில நேரம் நான் கொஞ்ச நேரம் கண் அசர்றேன், கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் இப்படிலாம் சொல்லுவோம்ல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. தூங்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் கண் அசர்றேன், கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிறேன் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு let me rest my eyes for 30 minutes. let me rest my eyes for 30 minutes. இதுக்கு அர்த்தம் ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் கொஞ்ச நேரம் என் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், ஓய்வு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கும்போது சின்னதாக ஏதாவது சத்தம் கேட்டால் கூட நான் முழிச்சிருவேன். சின்ன சத்தத்துக்கு கூட நான் முழிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ wake up to every little noise. I wake up to every little noise அப்படின்னா ஒரு சின்ன சத்தத்துக்கு கூட நான் முழிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லலாம்? ஐ லவ் ஸ்லீப்பிங் வித் த விண்டோஸ் ஓப்பன். ஐ லவ் ஸ்லீப்பிங் வித் த விண்டோஸ் ஓப்பன் அப்படின்னா ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், அந்த கெட்ட கனவு நைட்டெல்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? முக்கியமாக கெட்ட கனவுன்றதை நைட் மேர் அப்படின்னு சொல்லணும், பேட் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ கெட்ட கனவு நைட்டெல்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த நைட் மேர் கெப்ட் மீ அப் அட் நைட் அப்படின்னா என்னை வந்து முழிச்சு உட்கார வச்சிருச்சு, நைட்டெல்லாம் நான் வந்து தூங்கவே இல்லை. த நைட் மேர் கெப்ட் மீ அப் அட் நைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் நைட் லைட்டை போட்டுகிட்டே தூங்குவா. நைட் வந்து ஒரு விடி லைட் எரிஞ்சிட்டே விடி லைட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல. நைட் லைட்டை வந்து விடி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டை போட்டுகிட்டே தான் தூங்குவா. நைட்டு வந்து லைட்டை போட்டு வச்சுட்டே தூங்குவா பயத்தினால இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷீ ஸ்லீப்ஸ் வித் நைட் லைட். ஷீ ஸ்லீப்ஸ் வித் நைட் லைட் அப்படின்னா நைட் லைட்டை போட்டுகிட்டே அவள் தூங்குவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கவே கஷ்டமாக இருக்குது, தூக்கமே வரல இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் ஃபாலிங் அஸ்லீப். ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் ஃபாலிங் அஸ்லீப். ஸோ ஃபாலிங் அஸ்லீப் அப்படின்றது தூங்குறது. ஸோ தூங்குறது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, தூக்கம் வரலன்றது ட்ரபிள் ஃபாலிங் அஸ்லீப். ஸோ எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் ஃபாலிங் அஸ்லீப். ஐ ஆம் ஹேவிங் ட்ரபிள் ஃபாலிங் அஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து தூக்கமே வராது, படுத்தோடனே நான் எதாவது நினச்சிக்கிட்டே இருப்பேன், எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நான் எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பேன், என் நினப்பெல்லாம் எதுலையாவது நான் அப்படியே மூழ்கிடுவேன், எதையாவது நினச்சிட்டு அப்படியே அந்த நினப்பிலே மூழ்கிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வாஸ் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸில், அதாவது நேற்று நான் வந்து அப்படியே தூங்கும்போது அப்படியே ஏதோ நினச்சிட்டு அது அந்த நினப்பிலே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ கரண்ட்டில் ஏதாவது சொல்கிறோம், இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம அப்படியே எதோ யோசிச்சிட்டே இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். இது தூங்குறதுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, தூங்கும்போது மட்டும் இல்லை, சாதாரணமாகவே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே யோசிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க, அசையாமல் எதையோ நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஐ எம் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா நான் வந்து அப்படியே நான் என்னோட ஏதோ ஒரு நினச்சிட்டே உட்காந்துருக்கேன், யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் ஐ எம் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்கள பார்த்து அவள் வந்து எதையோ நினச்சிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் லாஸ்ட் இன் தாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேற்று நைட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்கிறோன்றதுக்காக கம் கேம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கெட்ட கனவு அப்படின்றதுனால பேட் ட்ரீம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹேட் அ நைட் மேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் அ நைட் மேர் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, அது லாஸ்ட் நைட் அப்படி தான் சொல்லணும்.
ஸோ ஐ ஹேட் அ நைட் மேர் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம்.